ஹலோ டீம். ஹவு டு பிகம் இன்ட்ராடே ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற சீரீஸில் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஃபஸ்ட்டு சாப்டரில் யூனிட் நம்பர் 1 பார்க்குறோம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, பேசிக்காக அது எப்படி ஒர்க் ஆகுது, ப்ளஸ் வந்துட்டு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, இது வந்துட்டு கேம்பிளிங்ப்பா, ப்ளஸ் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மித்தெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் உடச்சிடலாம். ஓகே, நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். அதே மாதிரி நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது மற்றவங்க வந்துட்டு உங்களை ட்ரேடிங் பண்ணுறீங்களா, ஃபுல் டைம் ட்ரேடரா அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கலாயெல்லாம் வாங்காமல் ஈஸியாக வந்துட்டு இதை நீங்கள் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும், இது வந்துட்டு ஒரு ஆர்த்தரைஸ்டான ஒரு விஷயம் தான்டா அப்படின்னு சொல்கிறதுக்கும் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்துட்டு ரொம்ப பேசிக்காக தான் நான் சொல்லி தர போகிறேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, டெபாசிட்டரி பற்றியோ இல்லை கிளியரன்ஸ் போர்ட் பற்றியோ இல்லை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எக்ஸ்சேஞ்சோட டீட்டெயில்ஸ் பற்றியோ நான் சொல்ல போகிறது இல்லை. பேசிக் ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயம் தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நான் பேசிக்லேயே நிறைய நேரம் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்லேயே என்ன அப்படிங்கிறது நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் இன்னும் எங்கேயோ கிடக்குது அப்படின்ற மாதிரி, அது இன்னும் எத்தனை கிலோமீட்டர் கந்தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப டைம் எடுத்துரும். ஸோ நமக்கு உண்டானது ஹவு டு பிகம் இன்ட்ராடே ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பேசிக்ஸ் எல்லாம் டச் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே, அந்த கம்பெனியோட ஷேரை நம்ம வாங்கணும். அதோட ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணுறதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, அதாவது ஒரு கம்பெனி இருக்குது, ஏகேன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கம்பெனிக்கு ஃபண்டு தேவைப்படுது. அந்த ஃபண்டை எப்படி அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க, ஒன்று கடன் வாங்குவாங்க பேங்க் மூலியமாவோ இல்லை வெளியிலையோ. ஆனால் அவங்க மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது மக்கள்கிட்ட இருந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஃபண்டு ரைஸ் பண்ணிட்டு அதுக்கு அவங்க சர்டன் நம்பர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதை அவங்க எப்படி பண்ண போகிறாங்க, ப்ளஸ் நம்ம எப்படி அந்த கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டராக மாற போகிறோம், அந்த கம்பெனியில் ஒரு பார்ட்டாக மாற போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம். ஓகே, இப்போ நீங்கள் ஏகேங்கிற ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, அது ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்குது. இந்த ப்ரைவேட் லிமிட்டடை நீங்கள் பப்ளிக் லிமிட்டடாக மாற்றினா தான் ஃபஸ்ட்டு அந்த ரூட்டை நீங்கள் டச் பண்ண முடியும். அதாவது பப்ளிக் கிட்ட போகக்கூடிய, அதாவது அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணக்கூடிய, ஷேரை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வரும். இப்போ இந்த பப்ளிக் லிமிட்டடாக மாற்றினதுக்கு அப்புறமா உடனே மக்கள் கிட்ட கேட்டுடலாமா, உடனே பப்ளிக்கை ரீச் பண்ணிடலாமா அப்படின்னா கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனி பப்ளிக் லிமிட்டடாக மாறிடுச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்எஸ்சி இருக்காங்க இல்லையா, என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நேஷனல் அண்ட் பாம்பே எக்ஸ்சேஞ்ச். இப்போ இவங்க 2 பேர்த்துக்கிட்டேயுமோ இல்லை இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர்கிட்டயோ இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி நாங்கள் ஷேர்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம், உங்களோட ஆத்தென்டிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இனிஷியலாக பப்ளிக் கிட்ட ஆஃபர் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு ஐபிஓ, பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐபிஓவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு கம்பெனி அவங்களோட ஷேரை முதல்ல வெளியில் விடும்போது நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓகே, அதுதான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இது வந்துட்டு இவங்க டைரக்டாக பண்ணிடுவாங்களா அப்படின்னா கிடையாது. இப்போ இந்த கம்பெனியையும் இந்த என்எஸ்சியையும் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம யார் மூலியமாக இதை ரீச் பண்ணுறது அப்படின்னா புரோக்கர். ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த என்எஸ்சிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த புரோக்கர் கிட்ட கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருவாங்க. அதாவது இந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா, 10 ரூபா, அந்த மாதிரி இந்த ஒரு ஷேரோட வேல்யூ இவ்வளோ, இத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலை புரோக்கர் கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷன். ஸோ அவங்க வந்துட்டு சாதாரணமாக போய் இந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம இவங்களை ரீச் பண்ண முடியாது. புரோக்கர் கிட்ட தான் ரீச் பண்ண முடியும். அப்படியே இந்த புரோக்கர் கிட்ட ரீச் பண்ணணும் அவங்க நம்ம கிட்ட, நீங்கள் எங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னா, உங்களோட ஷேர்ஸை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதும், நீங்கள் ஷேரை வித்துட்டு வாங்குறது, இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அதைத்தான் இந்த புரோக்கர்ஸ் பண்ணுவாங்க. இந்த புரோக்கர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அந்த ஜீரோதா, க்ரோ ஆப்பு, நெக்ஸ்ட்டு அப்ஸ்டாக்ஸு, குட்வில், ஜெபு, இந்த மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். டிமேட் அண்ட் ட்ரேடிங், இது போத் அக்கௌண்ட்ஸையுமே அவங்களே ஓப்பன் பண்ணி தருவாங்க. ஓகே, அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு புரோக்கரும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ஸ், சிலர் பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ, ஓகே, இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போது நான் வந்துட்டு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இவங்க மூலியமாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் தெளிவாக வரைஞ்சிக்கிறேன். எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இவங்க வந்துட்டு புரோக்கர். ஓகே, இவங்க மூலியமாக தான் நான் வந்துட்டு டிமேட்டு அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டப்பா. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது
என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த என்எஸ்சிலையும் நீங்கள் வாங்கிக்கலாம், பிஎஸ்சிலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் நான் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டர்னா என்ன, நான் வந்துட்டு ஒரு ஷேரை வாங்குறேன். நான் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அதை விற்கிற ஐடியாலே எனக்கு இல்லை அப்படின்னா அந்த ஷேரை பாதுகாப்பாக வச்சிருக்கணும் இல்லையா? ஒரு ஷேரை நீங்கள் வாங்கின உடனே அது டிமேட் அக்கௌண்ட்டில் பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. அதாவது முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரியே இருக்கும். அதில் உங்கள் பேர் இருக்கும், நீங்கள் எவ்வளோ ஷேர் வச்சிருக்கீங்க, அதோட ஃபேஸ் வேல்யூ என்ன, என்னைக்கு வாங்குனீங்க, உங்களோட சிக்னேச்சர், கம்பெனியோட சிக்னேச்சர்னு எல்லா டீட்டெயிலுமே பேப்பர் ஹார்ட் காப்பியாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே டிஜிட்டல் ஃபார்ம் தான். ஓகே, அந்த டிஜிட்டல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜில் சேவ் ஆகும். அந்த ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணக்கூடிய இடம் தான், அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே அந்த ஷேரை நான் விற்கணும், வாங்கணும் அப்படிங்கிற டிரான்சாக்ஷன் எந்த இடத்துல நடக்கும்னா ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு சைட்டுக்குள்ள, ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு சைட்டுக்குள்ள நடக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியரன்ஸ், அப்போ ஏகே இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரோக்கரில் ஜீரோதாவில் நீங்கள் ஷேர் வாங்குறீங்க. அதே மாதிரி வேற ஒருத்தங்க, ஓகே, ஏகே கம்பெனியோட ஷேரு இப்போ நீங்கள் ஜீரோதாவில் வாங்கிட்டீங்க. அதே ஏகே கம்பெனியோட ஷேரை க்ரோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வேற ஒருத்தங்க ப்ரோக்கர் மூலியமாக வாங்கிட்டாங்க. இப்போ உங்கள் 2 பேத்துக்கும் இந்த ஷேர் காம்பினேஷன் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் வாங்குறீங்க, அவங்க விற்கிறாங்க. அப்படி நடக்கும்போது கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்எஸ்சிக்கு வேறவங்க நேஷனல் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கார்பரேஷன் ஒருத்தங்க இருக்காங்க, பிஎஸ்சிக்கு இந்தியன் கிளியரன்ஸ் இருக்கு. ஸோ இவங்க கை கோர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய ஷேர்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி உங்களோட டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் மூலியமா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலியமா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேயா? இதுதான் வந்துட்டு கான்செப்ட். அதே மாதிரி உங்களோட டெபாசிட்ஸ் எல்லாம் எந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்குன்னா இந்த டிமேட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிமேட் வந்துட்டு உங்களோட புரோக்கர் மட்டும் அந்த டிமேட் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறது கிடையாது. ஓகேயா? என்எஸ்சி வந்துட்டு என்எஸ்டிஎல் அப்படிங்கிறவங்களும், பிஎஸ்சி வந்துட்டு சிடிஎஸ்எல் அப்படிங்கிறவங்களும் தான். அதாவது உங்களுக்கு எப்படி இன்னும் கிளியராக சொல்கிறது, இப்போ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் இந்த டிமேட் அக்கௌண்ட்டும் புரோக்கர் கிட்ட நீங்க வச்சிருந்தாலும் யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்சோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கும். நீங்க பண்ற எல்லா டிரான்சாக்ஷனையும் பக்காவா நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேயா? அதே மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா? ஸோ அது கம்ப்ளீட்டாவே பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட ஆத்தரைஸ்டு போர்டு. ஓகேயா? ஸோ இதனால இது வந்துட்டு பிரைவேட் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழியே கிடையாது. அதாவது பிரைவேட் உள்ள வராங்க, பிரைவேட் வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் போர்டை வந்துட்டு மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிற வேலையும் இங்கே இல்லை. ஸோ இதுதான் வந்து, ஏன்னா இது நம்மளோட பேசிக் மட்டும்தான். ஓகே, ரொம்ப டெக்னிக்கலாக போனோம்னா இட்ஸ் பீன் காம்ப்ளிகேட்டட். ஸோ இதுதான் நடக்குது. இதுதான் வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட்டோடைய வேலை. இதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளே நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஒர்க்கு. ஆனால் இதில் வந்துட்டு நான் வந்துட்டு பிரைமரி சொன்னேன் இல்லையா? அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அதை சொன்னேன் இல்லையா? இதில் ரெண்டாவதாக ஒரு கேட்டகரி இருக்குது. ரெண்டாவதுனா செகண்டரி மார்க்கெட். ஓகே, செகண்டரி மார்க்கெட்னா என்னன்னா, இப்போ வந்துட்டு இந்த ஏகே கம்பெனியோட இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க இப்போ வந்துட்டு ஒரு 2000 ருபீஸ்க்கு அவங்களோட ஷேர்ஸை வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அவங்களோட இப்போ கரண்ட் மார்க்கெட் வேல்யூ அந்த கம்பெனியோடது 2000 ரூபாய். இப்போ என்னால் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஓகேயா? ஸோ கண்டிப்பாக வாங்கலாம். அதுவுமே ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் உங்களோட புரோக்கர் மூலியமாக தான் வாங்க முடியும். ஓகேயா? ஸோ இஸ் இட் கிளியர்? ஓகே, ஸோ ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபேஸ் வேல்யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஐபிஓ அப்போ கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஷேரோட வேல்யூ, ஷேரோட ப்ரைஸு, அதுதான் ஃபேஸ் வேல்யூ. ஓகேயா? ஸோ அந்த ஃபேஸ் வேல்யூ எங்கே போய் செக் பண்ணுறது அப்படின்னா நான் சொல்கிறேன். மணி கண்ட்ரோல் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆண்ட்ராய்ட்ஸில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்துட்டு சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் சைட்லேயும் பார்த்துக்கலாம். இந்த மணி கண்ட்ரோல்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சைட் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஏதாவது ஒரு கம்பெனி நீங்கள் சர்ச் பண்ணுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இந்த எனர்ஜின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த சைட்டில் இருக்கும். ஓகே, ஒரு கம்பெனியோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஒரு கம்பெனியோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் நாளைக்கு உண்டான சாப்டரு. அதாவது மணி கண்ட்ரோலோட டீட்டெயில் வீடியோ அண்ட் ட்ரேடிங் வியூவோட டீட்டெயில் வீடியோ நாளைக்கு பார்ப்பீங்க. ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல பாருங்கள், ஃபேஸ் வேல்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா? 2 rupees 40 rupees 40 பைசையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதில் வந்துட்டு அப்பர் சர்க்கிட், லோவர் சர்க்கிட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் அப்பு, கேப் டவுனு, மந்த்லி ஹை, வீக்லி ஹை, நெக்ஸ்ட்டு ஓவரால் 52 weeks ரேஞ்சு.
ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். பட் பேசிக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இதுதான் நடக்குது. ஓகே, ஸோ இந்த ஐடியா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே 2 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஒன்று ஃபண்டமெண்டல், இன்னொன்று டெக்னிக்கல். ஃபண்டமெண்டல் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். பட் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஒரு 15% தான் ஹெல்ப் பண்ணும். அதுவுமே நீங்கள் ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால், அதாவது ஈக்விட்டியில் பண்ணுற மாதிரி இருந்தால். இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எந்தெந்த சைட் வந்துட்டு நமக்கு நம்மளோட அடுத்த கட்டத்தை, அதாவது நம்மளுக்கு இப்போ நம்ம ஒரு பேசிக்கான லெவலில் இருப்போம், ஒரு கம்பெனியை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான சைட் எல்லாம் என்ன, எப்படி அந்த சைட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இஃப் எனி கொஸ்டின் ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். இந்த எஃபர்ட் வந்துட்டு உங்களுக்கு நிஜமாலுமே ஓகே, இந்த எஃபர்ட் ஓகே தான், இதை வந்துட்டு நம்ம மேற்கொண்டு கண்டினியூ பண்ணலாம்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க இங்க. ஓகே, ஸோ அதை வந்துட்டு நான் ஒரு பாசிட்டிவ் நோட்டாக எடுத்துகிட்டு மேற்கொண்டு நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.